ஆகவே உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. இங்கே இருக்கின்ற பட்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைகிறது. நான் நினைக்கின்றேன் சண்முகநாத பிள்ளை சார், அதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். அவருடைய இழப்பு இந்த கல்லூரிக்கு பெரியதொரு இழப்பு. அவருடைய மரணத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன் அவர். இந்த யாழ்ப்பாண மத்திய கல்லூரியுடைய ஒரு மிக தலை சிறந்த ஒரு கவிஞர் உட்பட பழைய மாணவன். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்று அவருக்கு, அவர் கல்வி நிர்வாக சேவை அதிகாரியாக இருக்க வேண்டியவர். நான் நினைக்கிறேன் ஓங்காரமூர்த்தி சார் அவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு SLES மேன். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஒரு சில பட்ச் மறக்க முடியாத பட்ச். அதில் 2005 உண்டு, 98 உண்டு. அந்த பட்சை யாரும் மறக்க மாட்டார்கள், ஏன்னா அப்படி இருப்பார்கள். அந்த பட்சக்குள்ள ஒரு சிலரை கடைசி மட்டும் மறக்க மாட்டார்கள். அப்படி குலப்படியானவர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதில் நான் ஒருவன். நான் நினைக்கிறேன் ஆசிரியர் ஜெகதீஸ்வரன் ஆசிரியரை கேட்டா தெரியும். வயது போயிட்டு எனக்கு போன 16ஆம் தேதி 67 முடிஞ்சு 68 தொடங்கிட்டு. ஆனா நாங்கள் 120 வருஷம் வாழுவோம். இப்பத்தே எழும்படி அப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பாருங்க 68 இன்னும் 40 வருஷம் இருப்போம். நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன பிரசாந்த், நம்ப மாட்டியா நீ? ரைட்டா? அப்ப ஏன் நாங்கள் அப்படி இருக்கிறோம்னா உங்களால தான். உங்களோட 5 பேச்சு எங்களுக்கு இப்ப பாட்டி வச்சு. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நிற்கிறோம். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2002ஆம் ஆண்டு OL எடுத்த மாணவர்களும் 2005ஆம் ஆண்டு AL எடுத்த மாணவர்களுமாக சேர்ந்து ஒரு பட்ச் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு மாணவர் ஒன்று கூடல் கெட்டுக்கு எதிர் வைக்கிறோம். இன்றைய தினம் பாடசாலையில் இந்த ஒன்று கூடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு படிப்பிச்ச பழைய ஆசிரியர்மார் நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறோம். எங்களோட சேர்ந்து படித்த நிறைய நண்பர்களும் வாரன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஸ்கூலுக்கெலாம் வந்துட்டு இன்னும் ப்ரோக்ராம் துவங்க இல்லை, 10:30 தொடங்குறேன்னு சொன்னவன் உள்ளுக்கு தொடங்கினோன்னு உள்ளு போயிட்டு என்ன நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்லி காண்பிக்கலாம்னு இருக்கேன். வேற உங்கள் காலடிக்குள் செல்லலாம். வைசாகல கூப்பிடுறேன். சிறப்பு
சூப்பர் கலக்குடா கலக்கு முழுக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் என்னுடைய பாடசாலை வாழ்நாட்களையும் தற்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கல்விகிட்ட காலங்களில் ஆசிரியராக இருந்தவர் இன்று எங்களுக்கு அதிபராக இருக்கின்றார். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதிபர் அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை ஆரம்பிக்குமாறு கேட்கிறோம். தொடர்ந்து திரு ஓகாரமூர்த்தி சார் அவர்களை அன்பாக ஏற்பாளைய அதிபர் ஓகாரமூர்த்தி சார் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விலே ஆசிரியர்கள் எல்லோரையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து தந்த திரு ஞானத்திற்கே மிகுந்த சிரமத்துக்கு வந்து ஆண்டவரே, கடந்த காலங்களிலே உருவாக்கப்பட்டதை வளர்ந்ததை நினைவுகூர்ந்த இந்த நாளுக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இதை உருவாக்கும்படி கொடுத்திருக்கிற ஆசிரியர்களுக்காக கொடுத்த ஆசிரியர்களுக்காக எனக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே புதுசிஸ்டர் பிரஷ்னா கஜத் ரவி கபில் ஆகியோரை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து ஒரு நிமிடம் அவர்களுக்காக மௌன அஞ்சலி படக்குவோம். நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்விலே எமது மாணவர்களுடைய ஒன்றுகூட நிகழ்வுக்கு நெருங்கக்கூடிய எமது ஆசிரியர் தற்போது எமது கல்லூரியினுடைய அதிபருமாகிய பெரும் மதிப்புக்குரிய திருமதி செல்வகுமாரன் அம்மணி அவர்களே மற்றும் எமது முன்னைநாள் அதிபர்களே, எங்களுடைய பாடசாலையினுடைய முன்னைநாள் பகுதி தலைவர்களே, முன்னைநாள் ஆசிரியர்களே, இன்றும் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஆசிரியர் திறந்தவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற
இப்படிப்பட்ட இந்த பாடசாலையுடைய மாணவர்களாகிய நாங்கள் இந்த விழாவை எடுப்பதற்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேரத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் அத்தனை சுருக்கமாக என்னுடைய இந்த தலைமுறையை ஆட்சி செய்வதாக நினைக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து செயற்படுத்தக்கூடிய அனைத்து நண்பர்களையும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் அவர்களுடைய செயற்பாடுகளை பாராட்டி நிற்கின்றேன். அத்தோடு இந்த மண்டபத்திலே நமக்காக ஒழுங்குபடுத்தி தந்த உதவி செய்த இந்த பாடசாலையினுடைய தற்போதைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமுறையை நடத்தி நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம். மாணவர்கள் 2005ஆம் ஆண்டு அவர்கள் பாரியார் மற்றும் பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்கள் இங்கு வருகை தந்திருக்கும் முன்னாள் அதிபர் முதலமைச்சர் மற்றும் பகுதி தலைவர்கள் பிரதிவாதிகள் என் ஆசிரியர்கள் என்னுடன் சக பணியாற்றிய ஆசிரியர்கள் சகநிலையும் இந்நேரம் அன்பாக வாழ்க்கை அறிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இந்த மாணவர்களின் மன எண்ணம் அவர்களுடைய நன்மை உணர்வும் வெளிப்படும் ஒரு தருணம். அவர்கள் இந்த புகழ்பெற்ற மத்திய கல்லூரியின் தாயின் மொழியில் தவழ்ந்த மாணவர்கள் அவர்கள் அதனை மறக்காது மத்திய தாய்க்கு நன்றி செலுத்துவோமாக தமக்கு கல்விப்படுத்த ஒவ்வொரு ஆசான்களையும் நினைவுக்கும் முகமாக இன்றைய தினத்திலேயோ ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த மன உணர்வு அவர்களுடைய செயற்பாடுகளை ஊடாக வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் கல்லூரி அதிபராகவும் ஒரு ஆசிரியராகவும் அவருடைய ஆசிரியராகவும் நான் அவர்களுக்கு நன்றிகளை கூற கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பாடசாலை நமது கல்லூரியுடன் மிகவும் ஈடுபாடுடையவர்களாக எந்நேரமும் தொடர்புப்பட்டவர்களாக பெரும்பாலான மாணவர்கள் தொடர்புடையவர்களாக காணப்படுகிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் நல்ல நிலையில் ஒவ்வொருவரும் தமது கல்வி காலத்திலிருந்து தற்போது நல்ல நிலையில் இருப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமிதப்படுகின்றோம். எங்களிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் இன்று நல்ல நிலையில் இருக்கின்றார்கள், உயர்ந்த இடங்களில் இருக்கின்றார்கள், நல்ல சிந்தனையுடன் நல்ல செயற்பாட்டுடன் கல்லூரிக்காக உதவும் எண்ணத்துடன் இருக்கின்றார்கள் என்பது நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சரியானதை அவர்களுக்கு செய்திருக்கின்றோம், சரியான வழியில் அவர்களை வழிபடுத்தி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு மனத்திருப்தியையும் ஒரு சந்தோஷத்தையும் அவர்களுக்கு தருகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை எதிர்வரும் காலங்களில் ஏரியவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவர்களைப் போல மத்தியின் மைந்தர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒன்றாக உழைக்கும் பொழுது மத்திய தாய் இன்னும் சிறப்பாக மாற்றி விளையும். அந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கூற வேண்டும். அதாவது இந்த மாணவர்கள் மத்திய கல்லூரிக்கு ஒரு சிறந்த கிஃப்ட் ஒன்றை தங்களுடைய ஞாபகமாக தந்திருக்கின்றார்கள். அதை நீங்கள் அவதானிக்க முடியும். இந்த இடத்தில் காணப்படும் அந்த அதாவது பிரைஸ் அவார்ட்ஸ் என்ற ஆகவே இருந்த செலவு 3 லட்சத்திற்கு மேற்பட்ட செலவை அதற்காக செலவழித்து அவர்கள் தங்களுடைய அணியினரின் ஞாபகமாக இந்த கல்லூரிக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் அவர்களை ஒரு தடவை பாராட்டுவோம். ஆகவே எப்பொழுதும் இது என்னுடைய நான் பல கடமைகளில் விழாக்கள் நடைபெறும் பொழுது மோடி மற்றும் ஸ்போர்ட்ஸ் மீட் நடைபெறும் பொழுது குறைபாடாக நான் நினைத்து கொள்வதுண்டு. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் இல்லை, ஒரு மாடலான ஒரு ஸ்டாண்ட் வேணும். சிறப்பாக நாங்கள் நிகழ்வுகளை முன்னெடுக்கும் பொழுது அதாவது எங்களையும் கப்ஸ் மெடல்ஸையும் காட்சிப்படுத்துவதற்கு இருப்பதாக ஒரு இருக்க வேண்டும்
வேண்டும் என்று நான் நினைத்து வருகின்றோம். ஆகவே அந்த நினைவை அவர்கள் என்று மேம்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் மீண்டும் கல்லூரி சமூகம் சார்பாக அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அன்பான மாணவர்களே, இன்று மக்களுக்கு மாணவர்கள் தான் நீங்கள் எப்பொழுதும் கல்லூரியுடன் தொடர்கிறீர்கள். எப்பொழுதும் உங்களுடைய தாயை நீங்கள் எவ்வாறு மறக்கின்றீர்களோ, உங்களுடைய பெற்றாரை நீங்கள் எவ்வாறு கனமடைகின்றீர்களோ, அவ்வாறே நீங்கள் ஆசிரியர்களையும் கனமடைகின்றீர்கள். அதை இந்த செயற்பாடு காட்டுகின்றது. கல்லூரிக்கும் நீங்கள் அந்த விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கைகளையும் எப்பொழுதும் நீங்கள் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அது எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையும். அந்த வகையில் உங்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள். நன்றிகள். என்னுடைய ஒரு நினைவாக அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது என்னுடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் எங்களை சிறந்த வகையிலே தொடர்போடு நன்றாக வளர்த்திருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய 2005ஆம் ஆண்டு நாங்கள் கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும் ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது இன்னும் பல விடயங்களிலும் நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். உண்மையில் எங்களுடைய ஆசிரியர் பணிகளால் எங்களுக்கான ஆசிரியர்களால் மிகப்பெரிய பலமாக இருக்கிறார்கள். நாங்கள் கல்வியிலும் சரி விளையாட்டிலும் சரி ஏறிய பல விடயங்களிலும் நாங்கள் உயர்ந்து விளங்குவதற்கு இவர்கள்தான் உங்களுடைய. எனவே இவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். உண்மையிலே ஒரு மாணவர்களை நல்வழிப்படுத்துவதை ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இயல்பாக இருக்கிறது என்பதை நான் ஒவ்வொருவரும் அறிவோம். அந்த வகையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையில் முதன்மை ஆசிரியர்களாக ஆரம்பங்கள் என்னுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் கூட பின்னர் பாடசாலையில் நிறைய நேரம் நாங்கள் ஆசிரியர்களிடம் செலவு செய்கிறோம். எங்களை ஆசிரியர்கள் நல்வழிப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு அன்பு கோரிக்கையாக என்னுடைய கல்லூரி முதல்வர்கள் நான் தற்பொழுது நான் சித்தி விநாயகர் கல்லூரியில் 10 வருடங்களாக பொருளியல் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய காலப்பகுதிகள் முடிவடைந்துள்ளது. அதன் பிற்பாடு உண்மையில் மத்திய கல்லூரியில் ஒரு ஆசிரியராக தொடர வேண்டும் என்பதை என்னுடைய 2 நாள் எனவே நீங்கள் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள். அதை கட்டாயம் செய்து தர வேண்டும். 10 வருடங்களுக்கு பின்னர் நான் யாழ்ப்பாணம் செல்வதற்கான சூழல் உருவாகும். மத்திய கல்லூரியில் ஆசிரியர்களாக இருந்தால் உண்மையில் நான் பெரிய என்னுடைய அணிகளை சார்ந்தவர்கள் கூட அணிகளை சார்ந்தவர்கள் கூட பெருமைப்படாத ஆசிரியர்களை நான் நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற நான் நினைக்கிறேன் ரோஷான். ஏனென்று சொன்னா எனக்கு தொலைபேசி வருகிறது. எனது அன்புக்குரிய நண்பன் தேபாலன் திரு, நீங்கள் கடைசியா 97ஆம் ஆண்டு பேட்சில் கொண்டாடிய பொழுது சகல ஆசிரியர்களும் தொலைபேசி இலக்கங்கள் உங்களிடம் இருக்கிறது. அதை ரோசானுக்கு கொடுக்கணும். அப்ப தயாபாலன் சென்ற கொலிச்சென்றானே ஜெஃப்ராண்டரான ஜெயசிலந்தர் சொல்லுவார். சென்ற கொலிச்சும் குண்டு விழுந்தால் தப்புறது சிவரத்னத்திலும் தயாபாலன் தான் என்ற அவர் வெளிநாட்டு தொடர்புள்ளாக்கள் வெளி அந்த வகையிலே அடிக்கன் தெளிவோடு அவர் சொன்னார், திரு என்ன மேடம் 10:30 மணிக்கு வாரண்டர் அன்றைக்கு எங்களுக்கு பென்ஷன் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் ரோஷான் பங்க்சுவாக்கி அவர் வெள்ளனை வந்துட்டார்.
கொண்டு வந்து விடுங்கன்னு ஆளை சந்தித்தோம். சந்தித்த பொழுது நாங்கள் இந்த கன பேரை எவ்வாறு சந்தித்தோம் என்பதை பார்ப்போம். அதுக்கு முதல்ல கல்லூரியின் முதல்வர் அவர்களே, முன்னாள் முதல்வர்களே, பிரதி அதிபர்களே, பிரிவு தலைவர்களே, ஆசிரியர் நண்பர்களே, எங்கள் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, அவர்களது பாரியார்களே, குழந்தைகளே, எல்லோருக்கும் இந்நேர வணக்கம். இந்த பட்சில நாங்கள் எத்தனையாம் ஆண்டு படிப்பிச்சாண்டே சில பேருக்கு தெரியாம இருக்கும். அப்ப கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஒரு லிஸ்ட் ஒண்ட ரொசான் தந்தார். செத்தவன்ற பேரும் இருக்கு, சாகாதவன்றையும் இருக்கு, கண்டுபிடிக்கணும். அப்ப சிவலிங்கம் சேர்த்த டெலிபோன் நம்பர் போன. அப்ப நான் டக்குன்னு ஸ்ரீக்கு அடிக்கிறேன் டெலிபோன்ல. ஸ்ரீ இப்படி சிவலிங்கம் சேர்த்த நம்பர் என்று சொல்லி போட்டு இப்படி தான் விஷயம். அடே நானும் வந்தாங்க படிப்பிட்டேன் நான். அப்ப ரொசானை சொன்னார். ரொசான் சொன்னார், வண்டியும் ஒரு செல்வாக்கான ஆளுமாசரோ அவர்தான் கொமர்ஸ் என்று நாங்கள் அவரை இனங்கண்டு அவரை தொலைவில் தொடர்பு கொண்டோம். அடுத்த அனந்தசேன் நம்பரை நாங்கள் எடுக்க பொழுது எங்களை தேவபலம் சார் கொடுத்தார். இவ்வாறு நாங்கள் எடுக்கின்ற பொழுது அதாவது ரத்னசிங்கம் என்று இன்னும் ஒரு பேர். அப்ப நாங்கள் பார்க்கிறோம். ஆனா ஜெயக்குமார் தான் ரத்னசிங்கம் என்று அவங்க நினைச்சிட்டாங்க. அப்ப ஜெயக்குமார் அந்த இவங்களோட வந்தபடியே ஜெயக்குமார் விவரான் இங்கிலீஷ் சார் என்று சொல்லி சில சொன்னா தான் சில பேருக்கு விளாங்க. அப்ப அந்த வகையில நாங்கள் ஜெயக்குமாரை இருந்தோம். ஆகவே ஜெயரண்ட சிங்கம் சார் இப்படி சிறு இப்படி கன பேரை நான் கண்டுபிடிச்சோம். நீங்க நினைக்கிற மாதிரில நான் தேவாளன் சரா எல்லாம் நாங்கள் மகேந்திரன் சார்கள் புரிய பல நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்தினாங்க. அதோட சிரமம் என்ன தெரியும்? அதில் ருவானுக்கு நியாயமான சிரமம். உங்களுக்கு மற்றவர்கள் எல்லாரும் இணைந்திருப்பீர்கள். ஆனா ரொசான் பட்ட துன்பங்கள் உங்களுக்கு தெரியாது. வெற்றி வந்தா உங்களுக்கு, தோல்வி வந்தா ரொசானுக்கா போகக்கூடாது. அப்ப ரொசான் அவ்வாறு இதன் பொழுது பல சிரமங்களை ஏற்படுவோம். அப்ப நான் நண்பர் உதயசேகரை நாம சந்திக்க வேணும். உங்களுக்கு தெரியாது, நாம நீங்கள் எவ்வாறு எங்களை கௌரவ நினைச்சீங்க அதே போல எங்கள் நண்பர் எல்லாம் பரவன் முதல் நான் ஆசையா இருந்தேன். நான் டக்குன்னு அவனோட மௌனியாக்கு என்ற ஃப்ரெண்டுக்கு அடிச்சு வடவராட்சியில இருந்து நம்பர் எடுத்து அவனோட அண்ணனுக்கு அடிக்க. அண்ணன் தான் என் ஃப்ரெண்ட். அவன் அடித்த பிறகு சொன்னான், நான் இருந்தா சாதாரண நம்பர். அப்ப நான் என்ன எடுக்கிறான் இல்லையாடாப்பா நம்பர் தந்து நீ அடிக்கிறான். நான் அடிச்சும் எடுக்கிறேன். நானும் தொடர்ந்து அடிச்சது மட்டுமில்ல, மெசேஜ் போட்டேன், அப்புறம் வாய்ஸ்ல விட்டேன். அது அப்புறம் ஆனா அன்றைக்கு உதயசேகர் தெரியல, வரேன்றது தெரியல. அதே மாதிரிதான் நாங்கள் சிவநேசன் சார் அவர்கிட்ட 2-3 தடவை போனான். அவர்கிட்ட மகன் வெளிநாட்டால வந்திருந்தவர் சந்திக்க முடியும் நான் போச்சு. அப்ப போன முறை 97 பேட்சில் நிசான் தான் பொறுப்பா இருந்தா. அப்ப அவரோட நம்பர் வேண்டாம், அந்த நம்பர் பாவனை இல்லைன்னு சொல்லுவது. சிவநேசன் சார் வரையில்லைன்னு கவலை. ஆனா இன்னைக்கு சிவமா சார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நடா சார் அவட நான் சொன்னேன், எங்களுக்கு பொட்பாய் ரோட்ல இருக்கு, இல்லாட்டி எங்கிட்ட சொன்னேன், நான் போய் கூட்டிட்டு வந்தேன். நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு நல்ல ஒரு டிரைவர் இருக்கிறார், கார் இருக்கு. எந்த காரை வேண்டி நான் தேவாண்ட கொடுத்துருக்கேன். அவரை கேட்கிறமெல்லாம் ஓடிக்கொண்டு திரிவார். ஆகவே நாங்கள் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அவர் நாம எல்லாம் போன முறை அப்படித்தான் சுவமார் சார் நடா சார் எல்லாம் ஏற்றுக்கொண்டு வந்து நாங்கள் அந்த முறை எனக்கு அந்த இது வரை இல்லை. இவ்வாறு நாங்கள் ஆசிரியர்களை திரட்டுவதில் ரொசான் கணக்கு கஷ்டப்பட்டோம். ஏன்னா ரொசானை பற்றி சொல்ல வேணும் ஒரு சில பதிவுகள் தான். இன்னைக்கு ரொசான் எல்லாம் ரொகான் எனக்கு நம்பர் சேவ் பண்ண சொன்னா என் மகன் அவனுக்கு லோகன் என்று கேட்டு லோகன் என்றே போட்டு வச்சிருக்காது. இல்லை மற்ற கோகலான் எல்லாம் ஜோயாகியவர்கள் எல்லாம் யாழ் இந்து கல்லூரிக்கு அறிமுகம் செய்த பெருமை நண்பர் தயாவை காரணம். அதன் மூலம்தான் அவர்கள் அங்கு சென்று கோச்சாக இருந்து இன்றைக்கு ரொஹான் அவர்கள் யாழ் மாவட்டத்துக்கு என்ன இலங்கை முழுக்க வடமானம் முழுக்க அதாவது கிரிக்கெட் பொறுப்புக்காக இருக்கிறார் என்று சொன்னார். கைதட்டை அவரை வாழ்த்துவோம். தயாபாலன் எங்கிருந்தாலும் செல்வாக்கா இருப்பவர்.
இப்ப யாழிந்து கல்லூரியிலே கொடிகட்டி பறக்கிறார். அவர் தான் இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொண்டு போய் 1,40,000 இப்ப இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேல சம்பளம் எடுக்கிற அளவுக்கு அது இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை யாழ் இந்துக்கு அறிமுகம் செய்த பெருமை எனது நண்பன் தியாவலை சார்ந்தது. ஆகவே இவ்வாறாக இனி நான் உங்களை பற்றி வருவோம். அதுக்குள்ள நாங்கள் இறந்தவர்களை பற்றி பார்த்தோம். சீவரண்டன் சார் மறந்து போனோம். அடுத்து நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி, நீங்கள் எல்லாம் வளர்ந்த நீங்கள் உங்களோட மிஸ்னர் மெக்ஸ்வர்ட் சார் மாதிரிலாம் குறைக்க மாட்டேன் சொல்ல போறேன். நானும் நண்பர் வியாபாரன் சரெல்லாம் நிற்கிறோம். மேல்மாடியில் இந்த ஸ்ட்ராக் என்று சொன்னா எங்களை பொம்பளை போய் பேட்மிண்டன் விளையாடுறோம். அப்ப எங்களை மிஸ்ஸுக்கு என்ன பேர்? விஜயரத்ன மிஸ். அப்ப இன்றைக்கும் இளமையா இருக்கு, என்றும் இளமையா இருக்கிறா. அவ ஆண்டனி பிள்ளை மிஸ். 2 பேரும் பேட்மிண்டன் விளையாடி கொண்டு நிற்கிறேன். நான் ஒரு பிளானை போட்டேன். சர்மா செத்து போனார். ஒபிசிக்கு இருக்குல்ல சர்மா சார் ரன்னிங் ஷோட்ஸோட விஜயரத்ன மிஸ்ஸும் ஆண்டனி பிள்ளை மிஸ்ஸும் விளையாடி கொண்டிருக்கிறேன். டக்குன்னு சர்மா சார் வாழ மேலே ஏறி போய் பார்த்தா அவ உள்ள மாதிரி நோம்பலா நிக்கின. அவரு சொக்கா போச்சு. இதை நான் ஆண்டனி பிள்ளை மிஸ் சொன்னேன். விஜயன் மிஸ் ஆண்டனி பிள்ளை அப்படியாண்டு ஏசினான் எங்களுக்கு. ஆகவே இவ்வாறான யாழ் மத்திய நமது ஆசிரியர் மட்டங்கள் ஆசிரியர் அனுபவங்கள் அதில் இருந்திருக்கிறோம். நல்ல மாணவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மாணவர்கள் உனக்கு என்ன பேராப்பா? இல்ல எனது மாணவர்கள் நான் ஒரு அதாவது பரிசளிப்பெல்லாம் போயிருக்கேன். மேடையில் அவன் பேசுறான். விருந்துல போயிட்டு பேசுகின்ற பொழுது சொன்னான், சார் சண்டை கோழிக்கு என்ன குணம் சேர்த்த நீங்க மறந்திருப்பீங்களோ. அதே போல பிரசாந்த பாங்களோ இன்னைக்கு இதில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் இந்த என்னடாப்பா இல்ல டியூப் தமிழ் அதுல வருமான நம்பிக்கைகள் இருக்கு. அவன் தான் அதை செய்கிறான். அதே போல 8ஆம் வகுப்புல எனது அன்புக்குரிய மாணவன் பேர் மொழித்தான். நீட்டான மொழித்தார். அவன் படிக்கட்டுகள் வந்தாலும் நீட்டான். எல்லாம் பார்க்க வடிவா இருக்கும். ஏன்னா தந்தையார் இறந்த பொழுது அப்படியே முழு பேரை மறைத்து கொண்டு இந்த வீட்டை வந்த ஞாபகத்தை பார்க்கிறோம். இவ்வாறாக அவன் நம்ம அவர் பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் இவர் நம்ம இவ்வாறு நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சில பேரை இந்த முகங்களையும் ஐடென்டி பண்ண முடியல. நீங்க எந்த ஸ்கூல் பிரின்சிபல்? மிஸ் கேட்டவர். பட் என்னன்னு சொன்னா உள்ளேதான் மெடிக்கோல்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. நீங்க அதிபரோட கழித்து பழைய மாணவர்கள் செய்யலாம். அங்க பழைய மாணவர்கள் முக்கிய உறுப்பினர் ஐங்கரன் அமர்ந்திருக்கிறார். அவர் அதெல்லாம் செய்ய ஐங்கரான் டிவி பாக்குறியா, டெலிபோன் பாக்குறியா, இதை கவனித்துக் கொள்ளுங்க. ஆகவே இவ்வாறாக எமது மாணவர்கள் இன்னைக்கு ஐங்கரன் தானிய பெரியார். அப்ப எங்களை படியங்கள் பகுதி கூட மயூரன் அவங்க எல்லாம் சேருட்டே தமிழ் படித்தவன் வேறு எங்களையும் தமிழ் படித்தபடியே தான் இன்னைக்கு டேனில் வேலை செய்யணும் பகுதியாக சொல்லுவாங்க. அவ்வாறாக நமது மாணவர்கள் பல்வேறு துறையிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கு அதாவது மலையாள சுவாமிக்கு தெரியாத உற்சவம் என்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு பாருங்க, எனக்கு வயது போயிட்டு எனக்கு போன 16ஆம் தேதி 67 முடிஞ்சு 68 தொடங்கிட்டு. ஆனா நாங்கள் 120 வருஷம் வாழுவோம். இப்பத்தே இரும்படி அப்ப கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பாருங்க 68 இன்னும் 49 வருஷம் இருப்போம். நீங்க பயப்படவே இல்லை. என்ன பிரசாந்த் நம்ப மாட்டியா நீ? அப்ப ஏன் நாங்கள் அப்படி இருக்கிறோம்னா உங்களால தான். உங்களோட 5 பேர் எங்களுக்கு இப்ப பாட்டி வச்சு அப்போ உங்களை தண்டிக்க நீங்க தொணித்தாரீங்க. தொணிக்க குடிச்சா நாங்கள் ஒரு தெம்பு வருது. 1 வருஷம் 2 வருஷம் 3 5 பேச்ச கண்டுட்டோம். இனி நீ மற்றவங்க விடமா போறாங்க, அவங்க கூப்பிடுவாங்க. எங்களோட அதிபர் அவர்கள் சொன்னார்கள், மிஸ் 2010 2010 பிறகு எங்கல அதிபர் அவர்கள் அதை சொன்னார்கள். இனி அதிபரை பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். எனக்கும் அதிபருக்கும் முரண்பாடு இருந்தது. ஏன்னா நான் இந்திரன் பெற வேண்டும் என்றதில் நான் என்னென்று சொன்னா அதே இந்த இது. ஆனா அவருக்கு நானும்
மற்றபடி உறவு அதிபரவில் ஒரு முரண்பாடு இருந்தது. நான் சில இடம் பேசுகின்ற பொழுது பேட்டி கொடுக்க பொழுது சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவர் பெருசுபடுத்தவில்லை. ஆனால் போம்படியில் போன உடனே எனக்கு டைனிங் டேபிள் தரையில ஆம்பளை என்று சொல்லி, அப்ப நான் பட்குணம் மிஸ்ட போய் கழிச்சேன். அவன் சொன்னா அவன் பிரின்சிபல் மனுஷன் பொம்புலி ஓடு. அவ்வாறு பிரச்சனை வருகின்ற பொழுது டைனிங் டேபிள் எல்லாம் போடுறது மிஸ் தான். உடனே ரிலீவ் எல்லாம் போட்டு எனக்கு படிப்புக்கின்றது பாடம் போட்டு டைனிங் டேபிள் தானே இல்லை. நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஊக்கமா இருந்தவங்க நான் ஒன்றும் பறையல. திடீரென்னா மனவர் சோழனை போட்டு ஹியூமன் ரைட்ஸ் போனேன். போயிட்டு வர டைம் டேபிளோட பிரின்சிபல் நிற்கிறான். மிஸ் அவருக்கு என்ன பேர் மிஸ் பிரின்சிபல் வேணுகான். அவ்வாறு பல போராட்டங்களை நடத்தினாங்கள். பம்படியில் நாங்கள் எல்லாரையும் இணைத்து ஒரு வித்தியாசமாக கொண்டோம். பிறகு நான் பாட்டை இவங்களோட முரண்பட நானும் அப்ளை பண்ணி மேனு பயந்து போனேன். இவ்வாறு நிறைய வரலாறுகள் உண்டு. அந்த வகையில் எழுதின 2-3 விஷயம் தக்கண்டு. ஆசிரியர் மாணவர் இடைவெளி ஒன்றை வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்வது கௌரவம் என்பது ஒரு ஆசிரியராக சில பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஆசிரியர் மாணவர் இடைவெளி ஒன்றை வேண்டும் என்று ஏற்படுத்திக் கொள்வது கௌரவம் என்று இல்லாமல் இருப்பதனால் தான் நீங்கள் எங்களுக்கு விழா எடுக்கிறீர்கள். நேசனை காணா இடத்திலும் நெஞ்சார புகழ்தல் வேண்டும். ஆசான எவ்விடத்திலும் அவ்வாறே பாசமணியாலை பஞ்சனையிலும் மைந்தர் தம்மை நெஞ்சிலும் வினையாணியாலை வேலை முடிவிலும் பாராட்டல் வேண்டும். அறிவும் நம்பிக்கையும் ஆசிரியர்களின் வழிகாட்டலின் பலங்கள். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் சாதனையால் ஆக நீங்க இருப்பதை பார்த்து நாம் ஆசிரியர்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். யாழ் மத்திய கல்லூரி ஆசிரியர்கள் சமூகம் எதிர்பார்க்கும் ஆளுமை உள்ள மாணவர்களை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதனால் தான் நீங்கள் எங்களை அழைத்து கௌரவிக்கிறீர்கள். உயர் பண்புடைமை, மதித்தல், தெளிவான எண்ணங்கள், பண்பான சொல்லாடல், அயலாரின் துயர்களை துடைத்தல், உயர் பண்பு, கனிவு மிகுந்த புரிந்துணர்வு, நலம்பேணும் நட்பு, மெய்யான சேவை, அதிக அர்ப்பணிப்பு என்பன உங்களிடம், அதாவது எங்களது மாணவரிடம் காணும் போது நாங்கள் பெருமை அடைகிறோம். படியேறி மேல் சென்ற பின்பும் அந்த படிகளை மறவாதவர்களாக நீங்கள் எமது மாணவர்கள் இருக்கிறீர்கள். பெரியோர்களையும் முதியோர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் எப்பொழுதும் மதிக்கும் பண்பு உங்களிடம் இருப்பதைக் கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே எண்ணம் போல வாழ வேண்டும், நல்ல எண்ணத்தோடு வாழ வேண்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போட்டி வணங்குகிறேன். இறைவனுக்கு மேலான ஆசிரியர்கள், எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்ற இடத்திலே மாதா பிதா அடுத்த நிலையிலே குருவாக இருந்து தெய்வத்தை நிறைவாக வைத்திருக்கின்றார்கள் முன்னோர்கள். இந்த ஆசிரியர்களுடைய ஆசியும் அவர்களுடைய வழிகாட்டலும் தான் சமூகத்தில் மட்டுமல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கூட நாங்கள் ஒரு சிறப்பான நிலையிலே எங்களை முன்னகர்த்த முடிகிறது. எத்தனை மேடைகளில் பேசினாலும், எத்தனை அரங்குகளை நிறைத்தாலும், இந்த யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய மண்ணிலே எங்களுடைய கால்கள் பதிக்கப்படுகிற பொழுது, ஆசிரியர்களுக்கு முன்னாலே பேச முற்படுகிற பொழுது ஒரு சிறிய பதட்டம் தோன்றத்தான் செய்யும். அது பதட்டம் என்று சொல்வதா அல்லது நெகிழ்வு என்று சொல்வதா என்று எனக்கு புரியவில்லை. இந்த ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது 2 சந்தேகங்கள் எனக்குள் எழுதுகின்றது. நான் தரம் 6லிருந்து இந்த பாடசாலையிலே கற்றிருக்கிறேன். பலர் இங்கு இருக்கின்ற பழைய மாணவர்கள் தரம் 1லிருந்தும் கற்றிருப்பார்கள். அன்றைக்கு பார்த்த நிலையிலே தான் இன்றைக்கும் இந்த ஆசிரியர்களை நோக்கக்கூடியதாக அவர்களுடைய உருவத்தை கூட இந்த மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறது. எங்களிலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சந்தேகத்திலே மிக முக்கியமானது,
ஆரம்ப காலத்திலே இருந்து இவர்கள் கொஞ்சம் தோற்றம் கூடியவர்களாக இருந்தார்களா, இல்லை இப்பொழுதும் இளமையாக இருக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய சந்தேகம். ஞான திருக்கேதீஸ்வரர் ஆசிரியர் அவர்கள் என்னுடைய மிக நெருக்கமாக இன்று வரை என் வீட்டுக்கு வந்து போகக்கூடியவர்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் அவரை அறிமுகப்படுத்துகிற பொழுது நான் அவரிடம் படித்திருக்கிறேன், பரமாறிலிருந்து படித்திருக்கிறேன் என்ற சும்மா பகுதி விடாதீங்கன்னு சொல்லுவார். சயின்ஸ் வேர்ல்டில் இருந்து மகனை ஏற்றிட்டு வருகிற பொழுது ஓங்காரமுத்தி சேர நீராவியடி பிள்ளையாவில கண்டு தலையாட்டினேன். மகன் கேட்டா யாருண்டு, எனக்கு படிப்பிச்சவர் எங்களுடைய ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தவர், எத்தனை வயது இருக்கும் என்று கேட்டேன். நான் குறைச்சி தான் சொன்னேன், ஒரு 60-62 வயசு தான் சொன்னேன். அதை கூட நம்ப முடியாத அளவிலே தான் இருக்கிறாங்க. அப்படி எங்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மனதளவில் இளமையாகவும் துடிப்பாகவும் இருந்த காரணத்தினாலே இன்றைக்கும் அந்த நிலையிலே இருக்கிறார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய உளப்பூர்வமாக உங்களுக்கு முன்னால் பேசுவது என்பதற்கப்பால் இன்றைக்கு இப்படியான ஆசிரியர்களை காண முடியவில்லை என்ற ஏக்கம் எங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய கல்லூரி அதிபரும் இருக்கிறார்கள். எம் சார்ந்த இன்றைக்கும் இதில் பேசிய ஒரு தம்பி சொன்னான், மன்னார் சித்தி விநாயகர் இந்து கல்லூரியுடைய ஆசிரியர். ஏன் நாங்கள் அப்படியான ஆசிரியர்களை காண முடியவில்லை என்றால், நல்ல கல்வித்தரத்தோடு இருக்கிற ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர்களுக்கு பின்னாலே நிறைய டிகிரி இருக்கு, நிறைய மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கிறார்கள், அறிவு சார்ந்த பல விடயங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மாணவர் உளவியலை புரிந்து கொள்ள முடியாத அளவில் இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான விடயம். நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஒரு சில பட்ச் மறக்க முடியாத பட்ச். அதுல 2005 உண்டு, 98 உண்டு. அந்த பட்சை யாரும் மறக்க மாட்டார்கள், ஏன்னா அப்படி இருப்பார்கள். அந்த பட்சக்குள்ள ஒரு சிலரை கடைசி மட்டும் மறக்க மாட்டார்கள். அப்படி குழப்படியானவர்களாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதுல நான் ஒருவன். நான் நினைக்கிறேன், ஆசிரியர் ஜெகதீஸ்வரன் ஆசிரியரை கேட்டா தெரியும், இந்த பிரிஃபெக்ட் போர்டுக்கு பக்கத்துல அந்த படிக்கு கீழே நிக்கிற ஒரு ஆளுன்னா அடிக்கடி நான் தான். அவர் வரைகளை அப்படியே வந்துட்டு இப்படி இந்த கையில் எல்லாருக்கும் தெரியும், இதுல பிடிச்சு கிள்ளி அப்படியே அப்படி ஒரு தண்டனையை கொடுப்பார். ஆனால் நாங்கள் எப்படி இந்த சமுதாயத்திலே மதிக்கப்படுபவர்களாக வந்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அது அந்த ஆசிரியர்கள் எங்கள் மீது காட்டி இருக்கக்கூடிய தனிப்பட்ட அக்கறை. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கிறோம், அது பெற்றோராக இருக்கக்கூடிய நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஒரு பயோடெக்னிக்கல் ஒரு பிள்ளையை படிக்க விட்டா கட்டாயம் டாக்டரா தான் வரணும், மேத்ஸ்ல விட்டா இன்ஜினியரா வர வேண்டும் என்று சிந்திக்கிறோம். அப்படி அல்ல. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு திறமைகளோடு இருப்பவன். அந்த திறமைகளை அடையாளம் காண வேண்டியது ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அந்த அடையாளம் காணலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே இருந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக கண்டார்கள். அதனுடைய ஒரு விளைவுதான் நாங்கள் இன்றைக்கும் அந்த ஆசிரியர்களை நினைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் 97 பட்ச் அண்மையிலே ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் ஆசிரியர்களை கௌரவித்த மிக பிரமாண்டமான அளவிலே கௌரவித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் 20 வருடம் என்கிற பொழுது அவர்கள் 35 வருடங்கள் தாண்டிய நிலையிலே கௌரவித்தார்கள். அதை நான் லைவிலே பார்த்து கொண்டிருந்தோம். எங்களுடைய பட்ச் எல்லோருமாக சேர்ந்து நுவரெலியாவை நின்று கொண்டு அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த பொழுது, ஆசிரியர்கள் மீது மாணவர்கள் கொண்டிருக்கிற அக்கறை என்பது, இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளை 20 வருடங்களுக்கு பின்னர் தன்னுடைய ஆசிரியரை இவ்வாறு கௌரவிக்குமா என்கிற கேள்வி எங்களுக்குள் எழுந்திருக்கிறது. ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான அந்த இடைவினை தொடர்பு என்பது முற்றாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது தொடர்பான எந்த விமர்சனத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள தயார். ஏனென்றால் என்னுடைய 3 பிள்ளைகளின் ஊடாக நான் அதை அவதானித்து வருகிறேன். பாடசாலையோடு கூட அவர்களுக்கான இடைவினை தொடர்பு குறைந்திருக்கிறது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான இடைவினை தொடர்பு குறைந்திருக்கிறது. அதற்கு தனி ஆசிரியர்கள் மட்டும் காரணம் கிடையாது. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய சிஸ்டம், எங்களுடைய கல்வி முறைமை அதுக்கு பிரதானமான காரணமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் இன்றைக்கு எல்லாமே எங்களுடைய ரிசர்ச் பேஸ், பெருவேறு அடிப்படையில் தான் மாணவர்களினுடைய ஆளுமையை தீர்மானிக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இன்று கல்வி அமைச்சர் ஒரு புதிய ஜிபிஎஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மாணவர்களுக்கு புள்ளியிடல் முறையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள்.
ஒரு ஆளுமை உள்ள மாணவனை எவ்வாறு அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில இருந்து வெளியிடப்படுகின்ற மாணவர்களில் இருந்தும் அந்த மாணவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உள்ளுறுதிகளில் இருந்தும் அறியக்கூடியதாக இருக்கும். இது 2005 மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கௌரவிப்பு நிகழ்விலே ஒரே ஒரு என்னுடைய அனுபவத்தை மட்டும் பகிர்ந்து சந்தர்ப்பத்தை நான் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். 1991ஆம் ஆண்டு, நான் 90ஆம் ஆண்டு இந்த பாடசாலையிலே இணைந்து 91ஆம் ஆண்டு தமிழ் மொழி தின விழா. நான் முதல் நாள் வரவில்லை. அந்த தமிழ் மொழி தின விழாவுக்கான அறிவித்தல் பலகையிலே பேச்சு போட்டிக்கான கட்டுரை போட்டிக்கான அறிவித்தல் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இத்தனையாம் தேதி அடுத்த நாள் நடக்கும் என்று அறிவித்திருந்தார்கள். நான் அந்த நாள் வரவில்லை. ஆனால் அதுக்கு முன்னதாகவே எங்களுக்கு தலைப்புகளை தந்து பேச்சுக்களுக்கு கட்டுரைகளுக்குரிய ஆயத்தப்படுத்தல்கள் நடந்திருக்கும். அதன் அடிப்படையிலே நான் ஒரு பேச்சுக்காக என்னை தயார்படுத்தி இருந்தேன். நான் வந்த பொழுது என்னுடைய சக நண்பர்கள் சொன்னார்கள், பேச்சு போட்டி முடிவடைந்து விட்டது, நேற்றைய தினம் நடந்தது, முந்த நாள் போர்டில் போட்டார்கள், நேற்று செய்து விட்டார்கள். சரி, என்னுடைய மன ஆதங்கத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு தெரியும் 180வது ஆண்டு நிறைவு கட்டிடத்தினுடைய கீழே தான் அப்பொழுது ஆசிரியர்களுடைய ஓய்வறை இருந்தது, பெண் ஆசிரியர்களுடைய ஓய்வறை. அங்கே திருமதி பாலசுந்தரம் பிள்ளை அவர்களை சந்தித்து நான் இப்படி பேச்சுக்கு தயார்படுத்தி வந்திருக்கிறேன், நேற்று முடிந்து விட்டதாம். நான் அந்த வயது ஆண்டு 6 அந்த வயதிலே ஒரு நப்பாசையோடு அந்த இதை சொன்னேன். நான் சொன்னா பரவாயில்லை, பக்கத்துல தான் அப்ப டெம்பரரியா மேலே இருந்த லைப்ரரி அன்னைக்கு போட்ட பிரச்சனை நடந்ததால அந்த ஓய்வறைக்கு அருகில் தான் லைப்ரரி இயங்கினது. லைப்ரரிக்கு போக நான் வாரேன். சரி, நான் அங்கே போயிருந்தேன். பாலசுந்தரம் பிள்ளை மிஸ் நடுவில் மேசையில் இருந்தோண்டு சரி பேசுங்கன்னு சொன்னான். நான் பேசினேன், எல்லாம் புள்ளி போடுற மாதிரி போட்டான். அப்போ என்ன, எனக்குள்ள ஒரு மனதுக்குள்ளே நான் தெரிவு செய்யப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை. எல்லாம் பேசி முடிய சரி நீங்கள் போட்டு வாங்க கொண்டு விட்டான். ஆனால் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை, தமிழ் தின போட்டியிலே போட்டியிட்டவர்களிலிருந்து முதல் 3 இடங்களும் தெரிவு செய்யப்பட்டு விட்டது முதல் நாள். ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய திறமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த ஆசிரியருடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய ஆதங்கத்தை புரிந்து கொண்டு அன்றைக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு நான் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஒரு வேளை அவர் என்னை மீள அழைத்து அந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்காவிட்டால் தொடர்ந்து வந்த போட்டிகளிலே என்னை அடையாளப்படுத்துவதற்கு அந்த ஆசிரியர் தயங்கலாம். நானும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அடையாளம் கண்டார்கள். அதுபோல பிரேம்குமார் மிஸ், நாங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தோம். அது வலிய மட்டம் தாண்டி மாவட்ட மட்டம், அன்றைக்கு அந்த காலத்திலே கொத்தணி வலியம் என்று இருந்தது. தேசிய மட்டம் மாகாண மட்டத்துக்கு போக முடியாத யாழ்ப்பாண சூழ்நிலை, மணிநீதி கண்ட சூழல் நாடகம். அந்த நாடகத்துக்கு நான் போக வேண்டும். அதே நேரம் வலய மட்டத்தில் நடந்த தமிழ் தின விழாவுக்கும் போக வேண்டும். பாலசுந்தரம் பிள்ளை மிஸ்ஸுக்கும் பிரேம்குமார் மிஸ்ஸுக்கும் இடையிலே முரண்பாடு, 2 முறை தினத்திலே வைக்க இருக்கிறார்கள். அப்ப மிஸ் கூப்பிட்டு கேட்டா, நீ மனுநீதி கண்ட சூழல் நடிக்கிறியா இல்லையா? நான் தான் அரசர், நடிக்கிறேன். பாலசுந்தரம் பிள்ளை மிஸ் கேட்டா, நீ பேச்சு போட்டிக்கு போகணும், என்ன செய்ய போறேன்? இந்த முரண்பாடு வருகிற பொழுது ஒரு 2 தாய் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதில் போட்டி போடுவார்களோ அதுபோல 2 பேருமே எங்கள் மீது காட்டிய அந்த அக்கறை, தங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நினைத்து வழிநடத்திய விதம், எல்லா ஆசிரியர்களும் பேர் சொல்ல முதல்ல சொன்னது போல சொன்னால் ஒவ்வொரு நினைவுகளும் அப்படியே நீண்டு கொண்டே போகும். அதை எங்கட சார் சொன்ன மாதிரி எங்கட விழாவில் நாங்கள் அதை பேசிக்கொள்ளலாம். இந்த இடத்தில் அதை பயன்படுத்தக்கூடாது. நான் சொல்லுகிறேன், இந்த மாணவர்களை அடையாளப்படுத்துவதில் மத்திய பாடசாலைகள் போல வடித்தெடுக்கப்பட்ட மாணவர்களை கல்வி அறிவு ரீதியாக உயர்த்தி வெளியிலே பத்திரிகையில் பெருவேண்மை ரீதியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற பாடசாலையாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி இருக்கவில்லை. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி ஆளுமை உள்ள மாணவர்களை இந்த சமுதாயத்துக்கு அடையாளப்படுத்தி வெளியீடு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. எந்த துறையில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் எங்கள் கல்லூரியினுடைய மாணவன் அங்கே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அதற்காக காரணமாக இருந்தவர்கள் இந்த ஆசிரியர் தெய்வங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான், என்னுடைய பிள்ளை அல்லது உங்களுடைய பிள்ளை
இன்னும் 20 வருடங்கள் தன்னுடைய பாடசாலை காலத்தை முடித்து அடுத்து வரும் 20வது வருடத்திலே தன்னுடைய ஆசிரியர்களை இப்படி கௌரவிக்குமா என்கின்ற ஏக்கம் என் போன்ற பல பெற்றோருக்கு இருக்கிறது. அந்த இடைவெளியை இல்லாமல் செய்ய வேண்டியது எங்களுடைய பாடசாலையிலே தற்பொழுது இருக்கிற அதிபர், இப்பொழுதும் ஆசிரியர் சேவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், எங்கள் சமூகத்திலே இப்பொழுது ஒரு முக்கிய பிரஜைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டுத்தான் அந்த ஆசிரியர்களினுடைய முக்கியத்துவத்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம். ஆனால் நாம் பெரும்பான்மை இனத்தினுடைய தென்பகுதியை பார்க்கிற பொழுது இன்றைக்கும் அந்த ஆசிரியத்துவத்தையும் அந்த குரு சிஷ்ய உறவையும் பார்த்து பிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு விளையாட்டு நிகழ்வாக இருந்தால் கூட அந்த ஆசிரியர்கள் காட்டுகிற அர்ப்பணம் ஏன் எங்களிடம் இல்லாமல் போயிருக்கிறது? சிந்திக்க வேண்டிய விடயம். நாங்கள் கல்வி ரீதியாக முன்னேறியவர்களாக பல சான்றிதழ்களையும் பல பட்டக்கற்கைகளையும் முடித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் மாணவர்களுக்கும் எங்களுக்குமான அந்த உறவு நிலை மாறி இருக்கிறது. எங்களை புரிந்து கொள்ளுகின்ற ஆசிரியர்களும் ஆசிரியர்கள் ஏன் எங்களுக்காக செயற்படுகிறார் என்கின்ற நிலையை உணர்ந்து கொள்ளாத மாணவ சமுதாயமும் ஏன் உருவாகிறது என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இவ்வாறான நிகழ்விலே தான் நிச்சயமாக அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய தயவான கருத்தாக இருக்கிறது, ஆதங்கமாக இருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில், கிழக்கு மாகாணத்திலும் ஓரளவு இருக்கிறது. பலரோடு ஊடாடுகின்ற அடிப்படையிலே சொல்லுகிறேன். கிழக்கு மாகாணத்திலும் மற்றவர்களை மதிக்கின்ற, மூத்தவர்களை கௌரவிக்கின்ற, ஆசிரியர்களுக்கு மதிப்பளிக்கிற தன்மைகள் இருக்கிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தில், அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அது அருகி போய் கொண்டிருக்கிறது. அந்த நிலையை இவ்வாறான நிகழ்வுகளின் ஊடாக பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்களை எப்படி கௌரவிக்கிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அதன் வாயிலாகவாவது அவர்களிடம் நல்ல பண்புகள் வளர வேண்டும் என்கின்ற ஏக்கம் ஒவ்வொரு பெற்றோரிடமும் இருக்கிறது. அதை இந்த களம் அமைய வேண்டும், இந்த களத்தை அதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய கண்கண்ட தெய்வங்களாக என்னுடைய காலத்தில் நான் நினைக்கிறேன், ஒவ்வொருவராக என்னை செதுக்கியவர்கள். நான் ஒரு பெரிய கல்லு, அந்த கல்லிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களையும், தேவையற்ற பாகங்களையும் தட்டி 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 கலட்டி அதை ஒரு சிற்பமாக உருவாக்க எப்படி சிற்பியால் முடியுமோ அந்த கல்லு சில வேதனைகளை தாங்கும். சில தேவையற்ற இடங்கள் அகற்றப்படும். அந்த அகற்றப்படும், உங்களுக்கு தெரியும், வேதனைகள் இந்த பாட்டிலே இருக்கு. வேதனைகளை தாண்டிய அந்த சிற்பியினுடைய அந்த கருவிகளுக்கு ஈடு கொடுத்த கற்கள் தான் மூலஸ்தானத்திலே விக்கிரகங்களாக வணங்கப்படுகிறது. அந்த வேதனைகள் தாங்க முடியாத கற்கள் மிதிகற்களாக அடியவர்கள் ஏறி செல்லுகின்ற பாதையாகவே மாறிவிடுகிறது. உண்மையிலே பெயர் சொல்லி கௌரவிக்க வேண்டிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கு அப்படியோ எனக்கு அப்படி என்னுடைய வழித்தடத்தை பின்பற்றி எனக்கு பின்னரான காலப்பகுதியில் பயணித்தவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இன்று வரைக்கும் ஒவ்வொரு ஆசிரியருடைய வழிகாட்டுதல் தான். இது மேடைக்காக அல்லது புகழ்ச்சிக்காக அல்லது இங்கே ஒரு சிறப்பு உரைக்காக நான் பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல. பல்கலைக்கழகத்தில் அல்லது வேறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு எத்தனை வருடங்கள் நீங்கள் கல்வி கற்றாலும் கல்லூரி தாயின் மடியிலே தவழ்ந்த அந்த காலங்களும் அந்த ஆசிரியர்கள் தந்த எங்களுக்கான வாழ்க்கை முறையும் அவர்கள் காட்டிய வழிகாட்டலும் என்றும் பசுமையானவை, மரண தருவாயிலும் மறக்க முடியாதவை என்கின்ற உன்னதமான அந்த செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி அவர்களை மீண்டும் வணங்கி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய 2005 உயர்தர பிரிவு அணியினருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் என்னுடைய உண்மையில உளப்பூர்வமாக சொல்லுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கியமைக்காக உங்கள் நம்பிக்கைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச வேண்டிய நான் எதிர்பார்த்த பிள்ளைகள் இங்கே வரவில்லை. பேச வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள் ஏன் அவர்கள் வரவில்லை என்று நான் மனதுக்குள்ளே பல தடவைகள் யோசித்துக் கொண்டிருந்தேன். தங்களை பற்றி தங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம் என்ற ஒரு பயத்தில் அவங்க வராவிட்டிருக்கலாம். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம்.
இங்கே வந்திருக்கின்ற எங்களிடம் கற்ற பிள்ளைகள் கொஞ்சம் துணிஞ்ச பையங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவர்களும் தங்களுடைய மனைவி குழந்தைகளோடு இங்கே வந்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த மனைவி குழந்தைகளோடு இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகள் மதிப்புக்குரிய மாணவர்களாக நான் நினைக்கிறேன். காரணம், தான் கற்ற பாடசாலை தனக்கு கல்வியூட்டிய ஆசிரியரை மனைவி பிள்ளைகளை கூட்டி வந்து காட்ட வேண்டும் என்கின்ற அந்த அவா அவருடைய மனதில் தொடருகின்றது. இங்கே எங்களுடைய பிள்ளைகளோடு வந்திருப்பது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளோடு பார்ப்பது ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். இங்கே வந்திருக்கின்ற பல பிள்ளைகளுடைய துணைவியர் இங்கே பேசுகின்ற பொழுது ஒரு ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் திருக்கேஸ்வரன் சார் பேசுகின்ற பொழுது சிலர் மிக கவனமாக அவதானித்துக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் என்னுடைய கணவனை பற்றி ஏதாவது நல்லது கெட்டது இருக்கிறதா, ஏதாவது சொல்லுவார்களா என்று ஆவலோடு மனைவி உட்பட குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே வந்திருக்கின்ற எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் இங்கே எதுவும் சொல்லுவதற்கில்லை. இந்த குழந்தைகளுடைய துணைவியாக வந்திருக்கின்ற உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது, இந்த பிள்ளைகளைப் போல உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய ஆசிரியத்துவத்தில் மூத்த குழந்தைகள். ஏற்கனவே கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னர், ஒரு மாதத்திற்கு முன்னர் பாடசாலையினுடைய இன்னொரு அணி ஒரு நிகழ்வினை பிரமாண்டமாக நடத்தியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் அந்த நிகழ்விற்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநாடுகளில் இருந்து கூட வந்திருந்தார்கள். அவர்களில் பலரை எங்களுக்கு தெரியாமல் இருந்தது, மாற்றம் இருந்தது. எப்படி மாற்றம் என்று சொன்னால், உடல் அல்லது முக ரீதியான மாற்றங்கள் என்பதை விட அவர்களுடைய வளர்ச்சியில் மாற்றத்தை நாங்கள் கண்டோம். ஒவ்வொருவருமே ஒவ்வொரு துறை சார்ந்த விற்பனர்களாக வந்திருந்தார்கள். இங்கேயும் அப்படி நீங்கள் பலர் இருக்கின்றீர்கள். அதுதான் நாங்கள் உங்களிடம் அந்த குழந்தை பருவத்தில் எதிர்பார்த்த விடயம். என்னை மங்கள விளக்கு ஏற்றுகின்ற பொழுது, விரிசியன் அழைத்த பொழுது அடித்து வளர்த்தவர் என்று சொன்னார். நான் நினைக்கின்றேன் இங்கே என்னிடம் கற்றவர்கள் பலர் அடி வாங்கியிருப்பார்கள். ஆனால் இன்று ஆசிரியராக இருக்கின்ற உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, அடிக்கிற பாக்கியம் இல்லை. அப்படி நீங்கள் அடித்தால் உங்களை அடிக்கிறதுக்கு சிறை கூண்டுகள் காத்திருக்கிறது. நாங்கள் அடித்து வளர்த்த பிள்ளைகள் இன்று இப்படியான ஒரு நிகழ்வினை செய்வது மகிழ்ச்சி. ஒரு கவலை, நீங்கள் உங்களுடைய அணி மாணவர்கள் எல்லோரையுமே, தம்பி இங்க நான் கொஞ்சம் கதைக்கட்டான், நீங்கள் அங்க கதைச்சு கொண்டிருந்தப்ப நாங்களே நீங்க வந்து பேசுவாங்க. உங்கள் அணி மாணவர்கள் எல்லோரையும் நீங்கள் ஒன்று சேர அழைத்திருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள் அத்தனை பேருமே உங்களுடைய அழைப்பை ஏற்று கொழும்பில் இருந்து வேறு இடங்களிலிருந்து இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அன்பான, நான் நினைக்கின்றேன் ரோஹான் ஒரு 10 தரம் கோல் எடுத்திருப்பேன். நான் சொன்னேன், இன்றைய காலமே நான் ஒரு பயணம் போக வேணும், உங்களுடைய இந்த நிகழ்வுக்காக நான் நிற்கிறேன், மதியம் தேவை என்றால் நான் புறப்படுகின்றேன் என்று சொல்லித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த அரங்கு முழுவதுமே இந்த ஆசிரியர்கள் நிறைந்திருக்கிறார்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்று. ஆகவே இங்கே வருகின்ற நீங்கள் ஆரோக்கியமாக இன்னும் உயர்வான நிலைக்கு சென்று வாழ வேண்டும். உங்கள் குழந்தைகளை உங்களை விட உயர்ந்தவர்களாக நீங்கள் ஆக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பக்குவத்திற்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். மதிப்புக்குரிய எங்களுடைய புவனேந்திரன் சார் என்று நினைக்கிறேன், அவர் பிரதி கல்வி படிப்பாளராக இருந்தவர். கடந்த மாதம் நடைபெற்ற அந்த விழாவில் அவர் ஆற்றிய உரை எனக்கு இப்போவும் இதுக்குள்ள இருக்கு. அவர் சொன்ன ஒரு விடயம், புவனேந்திரன் சார் சொன்ன ஒரு விடயம்,
தான் என்னதான் ஆசிரியருக்கு நல்ல கடமையை செய்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கின்ற கடமையிலிருந்து ஒரு காலமும் தான் தவறவில்லை என்று சொன்னார். நானெல்லாம் அதில் தவறி இருக்கிறேன். இங்கே 6 மணிக்கு வந்து 7 மணிக்கு போயிருக்கிறேன் வீட்டை. எல்லாம் எப்படிதானே 6 மணிக்கு வந்து 7 மணிக்கு போயிருக்கிறேன். நான் தவறு விட்டுருக்கிறேன். அவர் சொன்னார், தன் கடமையை செய்து தன் குழந்தையை நான் வளர்த்திருக்கிறேன். ஒருவர் பேராசிரியர், இன்னொருவர் SLES ஆஃபீஸர், இப்போ டெபுட்டி டைரக்டர், இன்னொருவர் மிக மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறார். 3 குழந்தைகளையுமே அந்த நிலைக்கு ஆக்கியிருக்கின்றார். அப்படி உங்களுடைய குழந்தைகளை ஆக்குவதற்கு இந்த மத்திய கல்லூரி தாய் உங்களை நல்ல ஆசிரியர்கள் ஒப்படைத்து வளர்த்து விட்டிருக்கிறது. நான் ஒரு சிலருடைய முகங்களை அடிக்கடி பார்ப்பேன். சில பேர் இப்பவும் கண்டாலும் ஒழித்து போவார்கள். நான் நினைக்கிறேன், இப்பவும் அவன் 6ஆம் 7ஆம் வகுப்பு தான் நினைக்கிறான் போல. அப்படி அல்ல. நீங்கள் ஒரு நிலைக்கு வந்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது எங்களுக்கு சமமான நண்பர்கள் என்பதை விட எங்களோட உயர்ந்த ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி. இங்கே இருக்கின்ற பட்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைகிறது. நான் நினைக்கின்றேன் சண்முகநாத பிள்ளை சார், அதை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். அவருடைய இழப்பு இந்த கல்லூரிக்கு பெரியதொரு இழப்பு. அவருடைய மரணத்தை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவன் அவர். இந்த யாழ்ப்பாண மத்திய கல்லூரியுடைய ஒரு மிக தலை சிறந்த ஒரு கவிஞர் உட்பட பழைய மாணவன். அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்று அவருக்கு, அவர் கல்வி நிர்வாக சேவை அதிகாரியாக இருக்க வேண்டியவர். நான் நினைக்கிறேன் ஓங்காரமூர்த்தி சார் அவர்களுக்கு தெரியும். அவர் ஒரு SLES மேன். அவர் பாடசாலைக்கு அதிபராக இருக்க வேண்டியவர் அல்ல. ஆனால் தன்னுடைய தாய்க்கு தலைமகனாக வர வேண்டும் என்று வந்தவர். அவருடைய காலம் என்னவோ யுத்த சூழல், பாடசாலையை மிக கட்டியெழுப்ப முடியாமல் போனது. அது ஒரு துரதிர்ஷ்டம். ஆனாலும் இந்த கோட்டையினுடைய அகோரத்தை சுமந்த மனிதர்களுள் அவரும் ஒருவர். ஆகவே அத்தகைய ஒரு பல இன்னல்களை சுமந்து பல சாதனைகளை படைத்து இப்போது முடிந்திருக்கின்ற இந்த மத்திய கல்லூரியுடைய குழந்தைகள் நீங்கள், நாங்கள் அப்பப்ப அரசாங்க உத்தியோகத்திற்காக வந்து போகின்றவர்கள். இன்னும் எப்படித்தான் அதிபர் சம்பளத்திற்காக வேலை செய்ய நாங்கள் வந்தவர்கள். ஆனால் இங்க நாங்கள் இங்க வந்து பாடசாலையில் இணைந்ததும் இங்கே திருமணம் முடித்தவர்களாக மாறிவிட்டோம். அப்படி இந்த கல்லூரி எங்களை மாற்றி விட்டது. அப்படி இனிவரும் ஆசிரியர்களுக்கு இனிவரும் பாடசாலைகள் அப்படி இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரையும் நீங்கள் மதித்து ஒவ்வொருவராக தொலைபேசி மூலமாக நேரடியாக சென்று அழைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
பெரும்பாலும் போயிட்ட போயிருக்கலாம் இதெல்லாம் போய் இப்போ நான் நினைக்கக்கூடிய நிலைமை எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.